தமிழ் பிடிசி ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் மோட்டார் லெவல் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து மோட்டார் வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து மறந்துட்டு போகிற நேரமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும். அதே சமயம் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் லெவல் கண்ட்ரோலர், அதாவது வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து நம்ம வந்து டேங்க்கில் வந்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஓவர் ஹெட் டேங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஹெட் டேங்காக இருக்கட்டும், எந்த டேங்க்கில் வேணாலும் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த கிட்டு வந்து இருக்கும். ஸோ இந்த கிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோட்டாருக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பவருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுப்புறதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேங்க்லேருந்து நமக்கு வந்து ஒரு 3 சிக்னல் வரும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த 3 சிக்னலை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகுறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது இல்லாமல் பைபாஸ் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட்டு, ஓவர் லோ, அதுக்கு அடுத்தது வந்து சென்டர், அதாவது கரண்ட் லெவல், ஓகேவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸில் இருக்கக்கூடிய லெவல். ஸோ இதில் ஒரு சிக்னல் வச்சுருப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட்டில் ஒரு இதில் வந்து வச்சுருப்போம். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் லோ அப்படிங்கிற ஒரு லெவல் வச்சுருப்போம். இந்த ஓவர் லோவுக்கும் ஓவர் ஹச்சுக்கும் வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓவர் லோவில் வந்துச்சு அப்படின்னா மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஓவர் ஹச்சை போய் சென்சார் தொட்டு சிக்னல் அங்கே போணுச்சு அப்படின்னா மோட்டார் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 விதமான ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட்டு. ஸோ இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரை வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்தோடனே இங்கே தண்ணி இப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது நின்று போய்டும். அதே சமயம் இந்த பச்சை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் லோ, இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டாரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாதப்ப இந்த லெவலில் வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆன் ஆகிடும். ஸோ இந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேஸில் கிடைக்கிற லெவல். ஸோ இந்த லெவல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வரணும். ஸோ இந்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டம்ப் வந்து மோட்ரு வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த மோட்டார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்சாரோட ஓவர் ஹெட் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வர போகிறோம். ஸோ இது வந்து எந்த மட்டத்துக்கு வச்சுருப்போம் அப்படின்னா இங்கேருந்து வாட்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுப்பற அந்த இடத்துக்கிட்ட வச்சுருப்போம். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது எப்படி ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ லைவாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்னும் ஒரு 1 மினிட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தண்ணி வந்துடும் அந்த லெவலுக்கு. ஸோ இப்போ மோட்ரு ஓடிட்டே இருக்குது, நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, லைவில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து அந்த மோட்டார்கிட்ட, அதாவது சென்சார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வாட்ரு வரப்போகுது. ஸோ இந்த வாட்ரு வர வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்சாரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நினைய போகுது. ஸோ இந்த சென்சார் உள்ளே நினைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து கட் ஆஃப் ஆகணும். ஸோ இப்போ அதை வந்து லைவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சென்சார் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்துருச்சு. ஸோ இது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த சென்சாரோட இது. ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவர் ஃப்ளோ லெவலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் ஆன் ஆகணும்ல, ஏன் ஆன் ஆகலை அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இது இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் பண்ணுறதுக்கான சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் ஒயர் தான். ஸோ இந்த பச்சை கலர் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா தூக்குனா தான் மோட்ரு வந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த பாருங்கள், பச்சை கலர் ஒயரை தூக்குன உடனே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேப்பு கலர் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வரல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. இப்போ சேப்பில் பட்டுருச்சு, பட்ட வேகத்துக்கு வந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு மோட்டார் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இதோட லெவல் கண்ட்ரோலரு. ஸோ இப்போ இதை மறுபடியும் நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இதை ஆன் பண்ணியாச்சு, ஓடுது. மறுபடியும் பச்சையை உள்ளே விட்டேன், ஓகே. அதே சமயம் இந்த வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சேப்பு கண்ட்ரோலருக்கு வரணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்துங்க, இந்த குழாயில் இங்கே வந்துருச்சு, அதே போல் அங்கேயும் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ இந்த வேலையை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ் தான் வந்து பண்ணுது. ஸோ இதில் வந்து பட்டன் மோடும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஆஃப் மோடு. மோட்டாரை வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை இப்போ உடனே ஆன் பண்ணணும், நான் இப்போ வந்து பூச்செடிக்கு தண்ணி பிடிக்கணும், அப்போ எனக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து மேனுவல் மோடு வந்து கீழே ஆன் பண்ணிட்டா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் பண்ணி சைடில் காட்டும். ஸோ இப்போ இதே சமயம் நம்ம ஆட்டோவில் போட்டோம் அப்படின்னா ஆட்டோவில் போட்டதுக்கப்புறம் வந்து சென்சாரில்
மேலே 2 லைட் எரியும். ஸோ அது வந்து ஓவர் லோவும் வந்துருச்சு, ஓவர் ஹையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஒரு சின்ன காம்பாக்டான டிவைஸ் தான். இந்த டிவைஸ் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மோட்டர் லெவல் கண்ட்ரோலரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயர்லெஸ் சிக்னல் வருது. அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 கனெக்ஷனில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா 2 கனெக்ஷனில் யார் வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஓவர் வச்சுருக்கோம். ஸோ சேஞ்ச் ஓவர்லேருந்து சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு. இங்கே இன்புட் வந்ததுக்கப்புறம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வழியாக போய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டாக எடுக்கிறோம். ஸோ இதான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது.